வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு நம்ம ஊர் அரசியல்வாதி. இன்னைக்கு இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, இங்கே கரூர் சம்பவத்துக்கு பிறகு தாவேக்கினர் ஒட்டுமொத்தமாக ஓடி போயிட்டாங்க அப்படிங்கிற கேள்விக்கும், அது மட்டும் இல்லாமல் முழுக்க முழுக்க விஜய் அவர்கள் தான் காரணம் அப்படிங்கிற அந்த ஒரு கேள்விக்கும், அதையும் தாண்டி பல விவாதங்கள் சட்டசபையிலையும் சரி, இல்லை மற்ற இடங்கள்லையும் சரி, மற்ற நபர்கள் பேசுனதும் சரி, எல்லாத்துக்குமே பதில் சொல்கிற மாதிரி இங்கே ஆதவ் அர்ஜுனன் அவர்களும் இன்னொரு பக்கம் தளபதி விஜய் அவர்களுமே வந்து நேற்று கூடின பொதுக்கூட்டத்தில் மிகப்பெரிய அளவில் பேசியிருக்கிறாங்க. அது என்னென்ன பேசுனாங்க அப்படிங்கிற அந்த ஒரு தகவலை தான் இந்த நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. அதையும் தாண்டி என்னுடைய கருத்துலேருந்து மாற்று கருத்துக்கள் இருந்துச்சு அப்படின்னாலும் அதையும் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. கருத்துக்கள் வரவேற்கப்படுகிறது. சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நண்பா, நண்பி, தோழா, தோழி, என் மேல இவ்வளவு நம்பிக்கை வச்சிருக்கிறீங்களா? என்ன இவ்வளவு நம்புறீங்களா? பார்த்தலாம், ஒரு கை பார்த்தலாம். முதல்ல இங்கே வந்து ஆதவ் அர்ஜுனன் பேசினது வந்து விஜயை விட அதிகமாக பேசியிருக்கிறாரு, கூடுதல் நேரம் எடுத்து பேசியிருக்கிறாரு. அவர் பேசின விஷயங்கள் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா முழுக்க முழுக்க நேரடியாகவே ஸ்டாலினை கூட தாக்கி பேசியிருக்கிறாரு அப்படின்னு தான் சொல்லணும். ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, இங்கே கரூரில் நடந்த சம்பவத்துக்கு பிறகு எல்லாரும் ஓடி ஒளிஞ்சிட்டீங்க அப்படிங்கிற அந்த ஒரு கேள்விக்கு இங்கே ஐயா கருணாநிதி அவர்களை அரெஸ்ட் பண்ணப்போ ஸ்டாலின் அவர்கள் ஓடி போனாரே, அது மாதிரி நாங்கள் ஓடி போகலை, நாங்கள் எல்லாருமே அங்கேயே தான் இருந்தோம். இன்னும் சொல்லப்போனால் காவல்துறைக்கு தான் எங்களுக்கு வந்து உத்தரவு கொடுக்கல, நாங்கள் போய் பார்க்குறதுக்கு அனுமதி தரல அப்படிங்கிற அந்த ஒரு கருத்தை, அந்த ஒரு விஷயத்தை பதிலை அங்கே முன் வச்சார். இது மட்டும்தானா அப்படின்னு கேட்டால் இல்லை, இங்கே இன்னொரு விஷயமும் சொல்லியிருந்தார் முக்கியமாக. என்ன அப்படின்னா, இங்கே இவ்வளோ பேர் இறக்குறப்ப எங்களுடைய குடும்பங்கள், எங்களுடைய உறவுகள்லாம் வந்து இறக்குறப்ப நாங்கள் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அப்படி ஸ்தம்பித்து நின்னமே தவிர இங்கே நாங்கள் யாரும் ஓடி ஒளியலை. அதே மாதிரி நீங்கள் ஒரு விஷயம் பண்ணீங்க பார்த்தீங்களா, உடனே செந்தில் பாலாஜி அங்கே வந்ததும், கேமராவை தூக்கிட்டு வந்து அங்கே வச்சுக்கிட்டதும், அன்பில் மகேஷ் அங்கே வந்து டைலாக் பேசுனதும், இதனால தான் நீங்கள் அந்த இடத்துல மாட்டுனீங்க, இதை பார்த்துட்டு தான் மக்கள் உண்மையாக புரிஞ்சுக்கிட்டாங்க அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தையுமே இங்கே ஆதவ் அர்ஜுனன் குறிப்பிட்டிருந்தார். உண்மையுமே பார்க்குறப்ப அப்படி தானே நமக்கு தோணுச்சு. ஏன்னா எங்கேருந்து வந்தாங்க கேமராமேன்கள், எங்கேருந்து வந்தாங்க செந்தில் பாலாஜி, எங்கேருந்து வந்தார் நம்ம அன்பில் மகேஷ், இது மட்டும் இல்லாமல் துபாயிலிருந்து வந்த ஸ்டாலின் பையன் உதயநிதி அவர்கள் வந்த அரை மணி நேரத்தில் மறுபடியும் ரிட்டர்ன் துபாய்க்கு போயிருக்கிறாரு. அப்படின்னா இங்கே எதுக்காக அவர் அங்கே போனார்? முதலீடு ஈர்க்கவா போனார்? இல்லை. அப்போ இங்கே எல்லோரும் வரணும், வந்து அட்டெண்டன்ஸ் போட்டாலே போதும் அப்படிங்கிற அந்த ஒரு எண்ணத்தில் தான் எல்லாரும் வந்திருக்கிறீங்க அப்படிங்கிற அந்த ஒரு நிலைப்பாட்டையும் அவர் அந்த இடத்துல புட்டு வச்சுருந்தார். சரி, இது மட்டும்தானா அப்படின்னா இல்லைங்க, இன்னொரு முக்கியமான விஷயமே சொல்லியிருந்தார். என்ன அப்படின்னா, இங்கே நீங்கள் என்னெல்லாம் பண்ணுவீங்க, 1972 என்ன பண்ணீங்க, அதுக்கப்புறமேட்டுக்கு இப்போ என்ன பண்ணிகிட்டு இருக்கிறீங்க, இன்னும் சொல்லப்போனால் உங்களுடைய பிள்ளைகளோ உங்களுடைய மருமகன்கள் சொகுசாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக, அரசியல் களத்தில் வேறு யாருமே வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இங்கே வரக்கூடிய ஒவ்வொரு அரசியல் கட்சிகளையுமே வந்து மிகப்பெரிய அளவில் நீங்கள் என்னென்ன பண்ணுவீங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியும். நான் அவங்க கூட 10 வருடங்கள் இருந்திருக்கிறேன் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை இங்கே புட்டு வச்சுருக்கிறாரு. ஏன் இதை நான் சொல்கிறேன் அப்படின்னா, இங்கே அவரை பற்றி தெரியாதவங்க நிறைய பேர் இருப்பாங்க. இன்னும் சொல்லப்போனால் இங்கே நேருவையும் காந்தியும் நீங்கள் எதை சொல்லி ஆட்சி விட்டு விரட்டினீங்க, உங்களுடைய பரம்பரையை மட்டும்தான் அந்த ஒரு பதவியில் இருக்கணுமா, அவங்க மட்டும்தான் ஆட்சி ஆளணுமா அப்படிங்கிற ஒரு கருத்தை சொல்லி தானே நீங்கள் வந்தீங்க. ஆனால் இப்போ நீங்கள் உங்களுடைய பரம்பரை மட்டும் ஆள்வது சரியா அப்படிங்கிற கேள்வியும் ஆதவ் அர்ஜுன் முன் வச்சிருக்கிறாரு. இங்கே ஒரு பக்கம் வந்து பிள்ளைய கிள்ளி விட்டு தொட்டில் ஆட்டுற கதை தான் உங்களுடைய கதை அப்படிங்கிற மாதிரி இங்கே இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்லியிருந்தார். என்னென்னா, இங்கே எந்த கட்சி தலைவரும் இந்த சம்பவத்தை எதிர்பார்க்க மாட்டாங்க அப்படின்னு ஸ்டாலின் அவர்கள் பேட்டி கொடுக்குறாங்க. ஆனால் அவருடைய முரசொலி பத்திரிகையில் இங்கே 41 உயிர்களை காவு வாங்கிய விஜய் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தையும் நீங்கள் தான் போட்டிருக்கிறீங்க அப்படிங்கிற அந்த ஒரு தகவலையும் சொல்லியிருக்கிறாங்க. ஏன் இந்த இரட்டை வேடம் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை மறுபடியும் ஆதவ் அர்ஜுனன் சொல்லிகிட்டே இருந்தார். ஸோ இது மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லிகிட்டே போனார். இது வந்து ஒரு சில விஷயங்கள் தான் சாம்பிளுக்கு நம்ம எடுத்து சொல்லியிருக்கிறோம். அவர் பேசின அரை மணி நேரத்துக்கு 45 நிமிஷம் பக்கமாக இருக்கும்னு நினைக்கிறேன். அவர் பேசின வீடியோக்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய அளவில், இன்னும் சொல்லப்போனால் இந்த இப்போ நடந்த கோவையில் பேசின அந்த ஒரு விஷயத்துக்கும் திமுக காரங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்ட்டு அதையும் ஓப்பனாக சொல்கிறார். நம்மளுடைய ஸ்டேட்மெண்ட் என்னவோ இருந்துச்சோ அதே ஸ்டேட்மெண்ட்டை தான் ஆதவ் அர்ஜுனன் அந்த இடத்துல வச்சுருக்கிறாங்க. என்ன அப்படின்னா, இங்கே வந்து 11 மணிக்கு மேலே எதுக்கு அந்த பொண்ணு வந்து தனியாக பிடிச்சாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வியை திமுக காரங்க வைக்கிறாங்க. கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாமல் பேசிகிட்டு இருக்கிறாங்க. உங்கள் பொண்ணாக இருந்தால் நீ அப்படி பேசியா பிடிப்பியா? இன்னும் சொல்லப்போனால் இந்த தமிழ்நாட்டில் சுதந்திரமான இந்த தமிழ்நாட்டில் எல்லோரும் எல்லா இடத்துக்கும் போகிறது வந்து
அதுதானே சுதந்திரம். அப்படியாப்பட்ட ஆட்சி தான் எங்க தளபதி அமைப்பாரு. ஆனா நீங்க கொஞ்சம் கூட கூச்சமே இல்லாத எதுக்கு போனாங்க, வந்தாங்க அப்படிங்கிற கேள்விலாம் கேட்குறீங்களே. ஸோ இதுதான் உங்களுடைய ஆட்சியா? அப்படிங்கிற அந்த ஒரு கொஸ்டின இங்க ரைஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அது சரிதானே. ஏன்னா இந்த ஒரு விஷயத்த தான் நம்ம சொல்லியிருந்தோம். இன்னும் சொல்லப்போனா அத பத்தின விஷயங்கள மட்டுமே இங்க அதிகமா பேசுற ஊடகங்கள் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ப நக்கீரன் கோபால் அவர்கள். ஸோ அவரு எங்கேயா போயிட்டாரு அப்படின்னு பார்த்தா, ஏன்னா இது திமுக ஆட்சியில் நடந்திருக்கு. ஸோ அதனால அவர் வந்து வெளிய வரமாட்டாரு. இங்க திமுக ஆட்சி இல்லாம அதிமுக ஆட்சியில் நடந்துச்சு அப்படின்னாலோ, இல்ல விஜய் அவர்களுக்கு ஏதாச்சும் ஒண்ணு நடந்துச்சு அப்படின்னாலோ, அப்ப மீசைய முறுக்கிட்டு வந்துருவாரு. ஆனா இப்ப எங்கும் இல்ல மீசை அப்படின்னு தேடிக்கிட்டு இருப்பாரு அப்படின்ட்டு நெறைய பேர் விமர்சனம் வச்சுக்கிட்டு இருக்காங்க. அதுல ஆதவ அர்ஜுனா அவர்களும் இங்கே விமர்சனம் வச்சிருக்கிறாரு. ஸோ இப்படி நெறைய விமர்சனங்கள வச்சுக்கிட்டு இருந்த ஆதவ அர்ஜுனன், அடுத்ததா விஜய் அவர்கள் வந்து பேசினாரு. விஜய் அவர்கள் அப்படி என்ன பேசினாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவர் ரொம்ப ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா முடிச்சாரு. ஆனா எல்லாமே வேலிட் பாயிண்ட்டா சொல்லி முடிச்சாரு. முக்கியமா இங்க உச்சநீதிமன்றம் அவங்க தலையில கொட்டுனுச்சு இல்லைங்களா திமுக தலைவில. ஸோ அந்த ஒரு விஷயங்கள அவரு எடுத்து வாசிச்சிருக்கிறாரு. இங்க உச்சநீதிமன்றத்தில என்ன சொன்னாங்க அப்படின்னா, இங்க எஸ்ஐஆர் அப்படிங்கிற எஸ்ஐடி அப்படிங்கிற டீம எதன் அடிப்படையில அமைச்சீங்க அப்படிங்கிற அந்த ஒரு கேள்விய இங்க அவர் முன் வச்சிருக்கிறாரு. அது மட்டும் இல்லாம இங்க ஒற்றை தலைமையில எப்படி வந்து ஒரு அமர்வு அமைச்சு, அவங்க எதன் அடிப்படையில் அவங்க விசாரணை நடத்துனாங்க, எதன் அடிப்படையில் எல்லா தாக்கலையும் பண்ணாங்க அப்படிங்கிற அந்த ஒரு கேள்வியும் கேட்டிருந்தாங்க. ஸோ இதையெல்லாம் பார்க்குறப்ப தான் எங்களுக்கு சந்தேகமா இருக்கு. இது உண்மையா இருக்காது. அதனால உண்மையான விசாரிக்கணும் அப்படிங்கிற ஒரு கட்டாயத்தில ஒரு விஷயத்த நாங்க அறிவுறுத்துறோம் அப்படின்ட்டு, இங்க நீதிபதி அவர்கள் சொன்ன அந்த ஒரு விஷயத்த மறுபடியும் இங்க விஜய் அவர்கள் அந்த மேடையில சொன்னாரு. ஸோ இது எல்லாமே வந்து அவரா சொல்லல. இங்க திமுக மேல எவ்வளோ அதிருப்தியில இருக்கிறாங்க இந்த நீதிமன்றங்கள் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்த தான் இங்க அவரு சொல்லியிருக்கிறாரு. அதையும் தாண்டி இங்க அவரு சொன்ன இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எங்களுடைய சொந்தங்கள இழந்து நிற்கிறோம் அப்படிங்கிறப்ப எங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. ஆனா நீங்க அத என்ன பண்ணுனீங்க? அரசியல் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு, இங்க முழுக்க அரசியல் பண்ணது நீங்க மட்டும் தான். அத மக்களும் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிற அந்த ஒரு ஸ்டேட்மெண்ட்டையும் அங்க அவர் வச்சிருந்தாரு. ஸோ இத எல்லாத்தையுமே ஓவரால் பார்க்குறப்ப மிகப்பெரிய அளவுல அடி விழுந்துச்சு திமுகக்கு அப்படின்ட்டு தான் சொல்லணும். இன்னும் சொல்லப்போனா ஒரு பக்கம் வந்து இத்தன நாளுமே மும்முனை போட்டி, இருமுனை போட்டி. திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் தான் போட்டி. திமுகவுக்கும் அதிமுக சீமான் அவர்கள் நாம் தமிழர் கட்சி அவங்களுக்கு தான் போட்டி அப்படின்னு சொல்லிட்டு இருந்த ஊடகங்கள், இன்னைக்கு 4 முனை போட்டி அப்படின்னு சொல்ல வச்சிருக்கிறாரு விஜய் அவர்கள். காரணம் ஒண்ணே ஒண்ணு தான். இங்க முதல்வர் வேட்பாளரா அவருடைய தலைமையில அமையறப்ப விஜய் அவர்கள் தான் முதல்வர் வேட்பாளரா இருப்பாரு அப்படிங்கிற அந்த ஒரு தீர்மானமும் அந்த பொதுக்கூட்டத்தில நிறைவேற்றப்பட்டுருச்சு. ஸோ அது மட்டும் தானா அப்படின்னு கேட்டா இல்ல. இங்க கரூர்ல நடந்த சம்பவத்துக்கு எல்லாரும் அங்க மௌன அஞ்சலி செலுத்துனாங்க. அது மாரி நெறைய ஒரு 12 தீர்மானங்கள் வந்து அங்க நிறைவேற்றப்பட்டுச்சு. ஸோ அது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா, ஓவரால் திமுகவுக்கு எதிரா இருந்துச்சு. ஒரு பக்கம் வந்து விவசாயி நெல்ல வந்து கொள்முதல் பண்ணாம வீணடிச்சாங்க இல்லையா? அதுக்கு கண்டனம் தெரிவிக்க வகையிலும், இன்னொரு பக்கம் கோவையில நடந்த பாலியல் இது விஷயத்துல இங்க அவங்க பண்ண விஷயத்தையும் அதுக்காகவும், அதையும் தாண்டி இங்க கரூர் சம்பவத்துல நடந்த அந்த ஒரு விஷயங்களுக்கு இது மாரியான நடவடிக்கைகள் தான் அவங்க பண்ணுனாங்க. இப்படி தான் எங்கள வந்து கட்டுப்படுத்துனாங்க அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்துக்கும் நெறைய தீர்மானங்கள் நிறைவேத்துனாங்க. 12 தீர்மானங்கள். அதுல ஒண்ணு வந்து இங்கே விஜய் அவர்கள் முதல்வர் வேட்பாளரா வரது அப்படிங்கிற அந்த ஒரு தீர்மானமும் உண்டு. ஸோ இது மட்டும் இல்லாம இன்னொரு விஷயத்தையும் விஜய் அவர்கள் பதிவு பண்ணியிருந்தாங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்க வந்து பெண்களுக்கு எதிரா நடக்கிற ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஏன் இந்த அரசாங்கம் வந்து கண்டுக்க மாட்டேங்குது? ஸோ பெண்களுக்கு பாதுகாப்பு குடுக்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தையும், அந்த ஒரு தீர்மானத்தையும் இங்க வந்து முன்னாடி வச்சிருந்தாங்க. இப்படி இன்னும் சொல்லணும்னா, அவர் போட்ட வீடியோக்கள் முழுக்க பார்த்தீங்கன்னா, அ டிஎம்கேவை எப்படி ஆப்போசிட் பண்ணி பேசுறது மட்டும் இல்லாம, அவங்க செஞ்ச தவறுகள எல்லாத்தையுமே இங்க வந்து சுட்டி காமிச்சாங்க அப்படின்ட்டு தான் நான் பார்க்குறேன். அது மட்டும் இல்லாம இங்க வந்து மறுபடியும் விஜய் அவர்கள் கடைசியா சொன்ன வார்த்தை இதுதான். இங்க 2 பேத்துக்கு மட்டும் தான் போட்டி. ஒண்ணு டிஎம்கே, இன்னொன்னு டிவிகே அப்படின்னு சொன்ன அந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி. ஏன் இத மறுபடியும் இங்க அவர் பதிவு பண்றாரு அப்படின்னா, இங்க அதிமுக ஆட்சியில இருக்கிறவங்க எல்லாரும் பிஜேபி கூட கூட்டணி சேர்ந்திருக்கிறாங்க. அப்படி இருக்கும் பட்சத்தில் இங்க மறுபடியும் அந்த மாய பூச்சாண்டிய திமுக காட்டுவாங்க. ஸோ அவங்க ஆட்டத்துல இருந்து இல்ல அப்படிங்கிறதையும், இன்னொரு பக்கம் நாம் தமிழர் கட்சி அவங்க வந்து எப்பயும் போல தனித்து தான் போட்டியிடுவோம். ஸோ இது
வந்து வேறு மாதிரியான அரசியல் அப்படின்ட்டு எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ அவரை வந்து இந்த வீடியோவில் அடிக்க வேணாம் அப்படின்ட்டு நான் பார்க்குறேன். ஸோ அதனால தான் விஜய் அவர்கள் இங்கே போட்டி யாருக்கு அப்படின்னா 2 பேருக்கு தான். ஒன்று டிவிகே, இன்னொன்று டிஎம்கே அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தையும் சொன்னார். ஸோ இதையெல்லாம் கேட்டுட்டு அங்கே இருக்கிறல திமுக கூட்டணியில் இருக்கிற கட்சி ஒருத்தர் சிபிஎம் சண்முகம் கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்தவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, அவர் பொதுக்கூட்டத்தில் நடந்த தீர்மானங்கள், அங்கே பேசின விஷயங்கள் இதையெல்லாம் பார்க்குறப்ப ஆதித்யா தொலைக்காட்சி நடந்தது பார்த்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னு ஒன்று சொன்னார் பாருங்க. அது அங்கே தான் நமக்கு வந்து இந்த கூட்டணி கட்சிகள் மேலே ரொம்ப கேவலமான ஒரு எண்ணம் உருவாகுது. ஏன் சொல்கிறேன்னா, நாங்களே எதிர்க்க முடியாமல் தான் இந்த கம்யூனிஸ்ட்டை அழிச்சிட்டாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லி இன்றைக்கி வந்த விஜய் எப்படி எதிர்ப்பார் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. நான் அதுதான் கேட்குறேன், உங்களால் எதிர்க்க முடியல அப்படின்னா இங்கே மற்ற யாராலையும் எதிர்க்க முடியாது அப்படிங்கிற எண்ணம் உங்களுக்குள்ளாரையே உருவாகிருக்கு பாரியா, அதுவே மிகப்பெரிய தவறு அப்படின்ட்டு நான் பார்க்குறேன். ஏன்னா இங்கே நீங்கள் அவங்க கூட இருந்துக்கிட்டே இந்த ஒரு வார்த்தையை சொல்லியிருக்கிறீங்க, அவங்கள நாங்கள் எதிர்த்து பார்த்தோம், எங்களால் ஒன்றும் பண்ண முடியல, ஸோ அதனால் அவங்க கூட சேர்ந்துட்டோம். ஸோ இது எந்த மாதிரியான மனநிலையை குறிக்குது, எந்த மாதிரியான பதில் இது, மக்கள் இதை பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு உங்களுக்கு தெரியலையா? கம்யூனிஸ்ட் அப்படிங்கிறது மிகப்பெரிய அளவில் இருந்தது அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். ஆனால் இப்போ இருக்கிற இடம் தெரியாமல், இன்னும் சொல்லப்போனால் திமுக போடுற 1 சீட்டு 2 சீட்டுக்காக அவங்க காலை சுற்றிக்கிட்டு இருக்கிறது அப்படியாமட்ட கொச்சியாக ஆகிப்போச்சு. ஸோ விசிகா கூடயும் ஒரு வகையில் கொஞ்சம் பெருமையாக கெத்தாக சொல்லிக்கல மாட்டுது. ஆனால் கம்யூனிஸ்ட் அப்படிங்கிறது வந்து முழுக்க இல்லாமல் ஆகிடுச்சு. அந்த அளவுக்கு மோசமாக உங்களுடைய நிர்வாக திறன் இருக்குது, உங்களுடைய மூளை அந்த அளவுக்கு மழுங்கி போயிடுச்சு அப்படின்ட்டு தான் நான் சொல்லுவேன். அதை விட்டுட்டு இங்கே புதுசாக வரவங்களை எல்லாத்தையும் எங்களாலேயே எதிர்க்க முடியல, விஜய் எப்படி எதிர்ப்பார், அவர் பேசுகிறதெல்லாம் காமெடியாக இருக்குது அப்படின்னு சொன்னால், ஸோ இதை பார்க்குறவங்களுக்கு தான் காமெடியாக இருக்கும். என்னையா இவ்வளோ மட்டமாக ஒரு அரசியல் பண்ணுறீங்க, கூட்டணி வச்சுக்கிற சரி, அதுக்குன்னு அவங்கள எதிர்க்கிறவங்கள கூடயுமா இப்படி விமர்சனம் பண்ணுவீங்க அப்படிங்கிற அந்த ஒரு எண்ணம் நமக்கு உருவாக தான் செஞ்சிச்சு. ஸோ இது மாதிரி நிறைய விஷயங்கள் அரசியல் களத்தில் நடந்துகிட்ருக்கு. இன்னும் சொல்லப்போனால் விஜய் அவர்கள் பேசின ஒவ்வொரு வார்த்தைகளையும் இப்போ நோட்ஸ் எடுத்து அதுக்குன்னு தனியாக ஒரு ஷார்ட்ஸ் போட்டுக்கிட்டுருக்குறோம். ஸோ பார்க்காதவங்க அந்த ஷார்ட்ஸை பாருங்கள். அதையும் தாண்டி என்னுடைய கருத்திலிருந்து மாற்று கருத்துக்கள் இருக்குது அப்படின்னாலும் அதையும் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. கருத்துக்கள் வரவேற்கப்படுகிறது. மீண்டும் ஒரு பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.